உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாட்டை தடுக்க புதிய விதிமுறைகளை வெளியிட பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் மீது காட்டப்படும் சாதி பாகுபாட்டை தடுக்க கோரி தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வெமுலா, மருத்துவ மாணவி பாயல் தாட்வி ஆகியோரின் பெற்றோர் தொடர்ந்த மனு நீதிபதிகள் சூரியகாந்த், உஜ்ஜால் பூயான் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2011 முதல் 2024 வரை IIT கல்வி நிறுவனங்களில் 115 தற்கொலைகள் நடந்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், பல்கலைக்கழகங்களில் சம வாய்ப்பு பிரிவுகளை அமைப்பது, சாதி பாகுபாடு தொடர்பாக UGC விதிமுறைகள் 2012 கீழ் பெறப்பட்ட புகார்கள், அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையளிக்க பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் உயர்கல்வி நிறுவனங்களில் SC/ST பிரிவினர் மீது சாதி பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகளை வெளியிடவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.